டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கேன் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று வீடியோ போட முடியல. அதாவது சொந்த வேலையாக கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போனதுனால ட்ராவலில் இருந்தனால அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல நண்பா. ஆனால் நம்பர் எடுத்திருந்தேன். சரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தனால நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனால் முந்தா நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 1118 கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 811 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி ஏபியில் 11 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து அது பிசிக்கு போயிடுச்சு நண்பா. ஜஸ்ட் மிஸ் தான், 3 டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நேற்று வந்த ரிசல்ட்டு கூட நீங்களே பார்த்து எடுத்துருந்துருக்கலாம். நான் அதனால தான் மார்க் பண்ணி காட்டுறது. ஒரு வேளை வந்து நீங்களே பார்த்தீங்கனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது முந்தா நேற்று வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 811 சரிங்களா. அதாவது இந்த ரீசெண்டாக இருக்கிற 8ஆம் நம்பரில் 819 சொல்லி இங்கே இருக்கு நண்பா. இந்த 819ல் 81 ஏபிக்கு வந்துருச்சுன்னா சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருந்தது. அது கரெக்டாக அடுத்த நாள் இறக்கிட்டான் சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 869 சரிங்களா. இந்த 869ல் இந்த ஏ போர்டில் 8க்கு 8 இறக்குறதுனால பிசியில் வந்து இந்த 69 தான் வரணும். கரெக்டாக அன்னைக்கே 69 வச்சுட்டான் சரிங்களா. வழக்கமாக ஒரு நாள் டிலே வைப்பான். நேற்று அப்படியே ஃபுல் ரிசல்ட் இந்த 869 எடுத்து இங்கேயே அப்படியே கொடுத்துட்டான் சரிங்களா. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிசிக்கு வந்து 82 வந்து வரணும் நண்பா சரிங்களா. பிசிக்கு 82 வரணும். இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் பாருங்கள் 36 சரிங்களா. அப்படியே ஒரு நாள் தள்ளி டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 18 வச்சுருப்பான் சரிங்களா. இதே நம்பர் இங்கே வந்ததுன்னா ஏபிக்கு வந்து ஒரு 36 இல்லைன்னா 18 81 மாதிரி திருப்பி வைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இயர்லி சார்ட் நண்பா. இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏ போர்டு 0 சரிங்களா. இங்கே வந்து இந்த சி போர்டு நம்பரில் இருக்கிற ஏ போர்டு பார்த்திங்கன்னா 0 இருக்குங்களா. இந்த 0 வந்துட்டு அப்படியே இந்த கிராஸ் நம்பர் 72, அதே மாதிரி இந்த ஸ்டேட் நம்பர் 69 சரிங்களா. இந்த நம்பர் தான் இங்கே வந்திருக்கணும். ஆனால் எதுவுமே வந்திருக்காது. 06ன்னு ஏபியில் மட்டும் வச்சுட்டு விட்ருப்பான். அப்போ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பிசியில் 72 எடுத்து இங்கே ஏசியில் வந்து 72ன்னு சொல்லி அதே நம்பர் வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பெண்டிங் நம்பராக இருக்கிற 69 வந்து இங்கே வரணும். ஆனால் வந்து அவன் ஒரு நாள் முன்னாடியே இந்த இடத்துல 69 சொல்லி ரிசல்ட் எடுத்து வச்சுருப்பான் சரிங்களா. ஒரு நாள் முன்னாடியே அந்த ரிசல்ட் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த 833 ஸ்டேட் நம்பரு சரிங்களா. அந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 853 சரிங்களா. இந்த 853 அந்த கிராஸ் நம்பருக்கு 856ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ அந்த சி போர்டில் இருக்கிற பெண்டிங் நம்பர் 3ஆம் நம்பர் எடுத்து வந்து அடுத்த வருஷம் வந்து பி போர்டில் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்பான் சரிங்களா. அப்படி ஒரு வேளை அது தப்பாக இருந்ததுன்னா இந்த 853ல் ஏ போர்டுக்கு 8 வச்சுட்டு அந்த பிசிக்கு வந்து 53 வந்து 35ன்னு சொல்லி அடுத்த வருஷம் திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. இந்த ஏ போர்டில் 8 மட்டும் வச்சுட்டு பிசிக்கு வந்து அந்த 53 கிராஸ் நம்பர் எடுத்து 35 வச்சுருப்பான். அப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கிறது அந்த பிசிக்கு வந்து ஒரு 31, அந்த 31 இங்கே வரணும் சரிங்களா. ஆனால் வந்து ஒரு நாள் முன்னாடியே இந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 69 இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் நேற்று வந்துச்சுங்களா. அதே மாதிரி இந்த 33 நாளைக்கு வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேட் நம்பர் 833 இருக்குங்களா. அந்த ஸ்டேட் நம்பர் 833 இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா 833, அதாவது சி போர்டுக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஏ போர்டு நம்பர் 0 எடுத்து சி போர்டில் வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ வந்து இந்த கிராஸ் நம்பர் 230 வந்து இங்கே வந்திருக்கணும், ஏபிக்கு வந்திருக்கணும், 38ன்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா. அதாவது பி போர்டு நம்பர் வந்து பவர் பண்ணி வச்சதா கணக்கு பார்த்திங்கன்னா அப்போ ஏ போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் பெண்டிங் இருந்தது. அந்த 2ஆம் நம்பர் வந்து அடுத்த வாரம் வந்து ஆல் போர்டில் ஏ போர்டுக்கு வரணும். ஆனால் பி போர்டில் வச்சுருப்பான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வாரம்
போன வாரம் வந்த ரிசல்ட் இருக்கிற சி போர்டு 0 வந்து ஏ போர்டு 0 வந்து அதுக்கு முந்தின வாரம் வந்து சி போர்டில் 0 இருக்கு நண்பா. சரிங்களா? அப்போ அதை நவுத்தி வைக்கும்போது பிசிக்கு வந்து இந்த 54 அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 67 தான் வரணும். அந்த 07 மட்டும் ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்படி இந்த 07 ஏசியில் மேட்ச் ஆகிறதுனால இந்த பி போர்டில் 6ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துருங்க. இந்த பி போர்டில் 6ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குதுல்ல, அந்த பி போர்டு 6ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி பி போர்டில் 6ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் வரலாம் நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் தான் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். அப்படியே 2 வாரம் தள்ளி இங்கே டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 23 இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி 2 வாரம் தள்ளி தான் வரணும். சரிங்களா? ஒரு டைம் வந்து ஒரு நாள் முன்னாடியே வைப்பான், ஒரு வாரம். சரிங்களா? லாஸ்ட் டைம் கூட ஒரு வின்னிங் வாங்கியிருந்த ஒரு கிராஸ் பேட்டர்ன் எடுத்து அதே மாதிரி அந்த டெய்லி சார்ட்டில் நம்ம பிசிக்கு 82 காட்டுச்சுங்களா, அதே மாதிரி இங்கே பிசிக்கு 23 காட்டுதுங்களா. ஒரு வேளை பிசிக்கு 82 ஒரு 23 ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், திருப்பியும் வரலாம் நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் எங்கே வேணால் இறங்குறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. என் கணக்கில் அது ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டில் வருங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. சரிங்களா? அதில் வந்து அப்படி வந்ததுன்னா ஏ போர்டில் ஏசிக்கு வந்து 65 இல்லைன்னா 60 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 67 63 68. சரிங்களா? அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 82 87 32 37 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ஒரு வேளை திருப்பி போட்டாங்கன்னா 28 78 23 73 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 33 இல்லைன்னா 88 வரக்கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டுக்கு ஒரு 5 நம்பர் நண்பா. சரிங்களா? 682 633 688 673 678 நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கெஸ்ஸிங்கில் இந்த 5 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா? நாளையிலேருந்து வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும். நாளைக்கு குழுக்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே ரிசல்ட் ஒரு நாள் முன்னாடியே கெஸ்ஸிங் வந்துடும் நண்பா. வீடியோ கரெக்டாக வந்துடும். சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.